பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த இடம் எப்படி இருக்கு பார்க்கிறதுக்கு? கடலுக்கு நடுவில் நின்று பேசுற மாதிரி இருக்குதா? அப்படிதான். இது ஆஸ்திரேலியாவில் அடலைட் பட்டணத்துல கடற்கரையில. அதுக்குள்ள ஜனங்கள் உள்ள வந்து கடலை பார்த்து ரசிக்கிறதற்கு ஒரு பாலம் மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் கடலுக்குள்ள வரலாம். இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ள கடலுக்கு கரையில இருந்து நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் உள்ள வந்து பார்த்தா கடல் எப்படி இருக்கும், இந்த அலைகள் எப்படி வருகிறது என்பதை பார்த்து ரசிக்கலாம். சரி, வாழ்க்கையில நிறைய அலைகள் வந்துகிட்டே தான் இருக்கு. துன்பத்துக்கு மேல துன்பம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த வருஷம் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்ல உங்களுக்கு, நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி நம்ம ஆசீர்வாதத்தை ஜெபித்து பெற்றுக்கொள்ளணும். வேத புஸ்தகத்துல 90 சங்கீதம் 15ஆம் வசனத்துல மோசே என்ற தேவ மனிதருடைய ஜெபம், அந்த ஜெபத்துல ஒரு அழகான ஜெபத்தை செய்கிறார். ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். நல்ல ஒரு ஜெபம் பாத்தீங்களா? ஆண்டவரே, நாங்க துன்பத்தை கண்டோம், நிறைய வனாந்தரத்துல எங்களை நடத்தினீர். வனாந்தர பாதை கொஞ்சம் கஷ்டமான பாதை தான். கடல் குறுக்கிட்டு வந்தது, ரொம்ப நெருக்கப்பட்டு பயந்துட்டோம். ஆனா அதுக்கு நடுவில் நடத்தினது உண்மைதான். மாறாவின் கசப்பை சந்தித்தோம், ஆனால் ஏலிமுக்குள்ளே நடத்தினது உண்மைதான். தண்ணீர் இல்லாமல்லாம் நாங்கள் நடந்தோம், எதிரிகளை எல்லாம் நாங்கள் பார்த்தோம், நிறைய துன்பத்தை கண்டு கடந்து வந்தோம். நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். நல்ல ஒரு ஜெபம். நீங்க கடந்து வந்த பாதையில துன்பங்களை கடந்து வந்திருப்பீங்களே, துன்பங்களை கடந்து வர்றதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்பதான் தேவன் அதுக்கேற்ற பலனை, ஆசீர்வாதத்தை தரும்போது மகிழ்ந்து களி கூற முடியும். நான் இந்த ஊழிய பாதையை பார்க்கும்போது எத்தனையோ துன்பங்கள் ஆரம்ப காலத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். துன்பத்தின் பாதையில கடந்து வந்திருக்கிறேன். உபத்திரவத்திலே, நெருக்கத்திலே, குறைவுகளிலே, பட்டினிகளிலே, பசியிலே அப்படி கடந்து வந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். அதற்கேற்ற பலனை இன்றைக்கு ஆண்டவர் அருளி செய்திருக்கிறார். ஆரம்ப காலத்துல கண்ட துன்பங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் அதற்கேற்ற பலன். ஒரு காலத்துல கையில காசு இல்லாததுனால, பஸ்ஸுக்கு காசு இல்லாததுனால ஊழியத்தை முடிச்சுட்டு பல மைல் நான் நடந்திருக்கிறேன். கையில ஒரு 10 பைசா இல்லாததுனால ஒரு டீ, காஃபி கூட வாங்கி குடிக்க முடியாம வெறும் குழாய் தண்ணீரை குடித்து கொண்டு பல மைல் நடந்திருக்கிறேன். அந்த பாதையில எல்லாம் கர்த்தர் நடத்தினார். ஒரே ஒரு பேண்ட், 2 ஷர்ட்டு தான் இருக்கும். காலையில துவைச்சு போட்டு காய போட்டு சாயங்காலத்துல அதை போட்டுக்கொண்டு ஊழியத்திற்கு போன நாட்கள் உண்டு. தேவன் இந்த துன்பத்தின் பாதையிலே நடத்தினார். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லைல்ல. அந்த காலத்தை கடந்து வந்துட்டோம். உங்க வாழ்க்கையிலையும் நீங்க துன்பத்தை கண்ட நாட்கள் உண்டு. குடும்பத்துல, பிசினஸ்ல, ஊழியத்துல, உங்களுடைய வேலையில என்றைக்குமே அதுல நீங்க நிலைத்திருக்க போவதில்லை. இந்த மோசையை போல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பலனாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். நீங்க ஜெபிச்சீங்கன்னா அதே மாதிரி கர்த்தர் செய்வார். இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை ஜெபித்து நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கிறீங்களா? அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பலனாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை, மகிழ்ச்சியை காண செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.